சூமில் நின்று கொண்டே ரேடியோ திறக்கிறாரோ? இல்ல சுமலன்னண்டபடி பேஜ் வேற உண்டா ஓபன் பண்ணி போடலாம், பிரச்சனை இல்லை தான். அது அப்படித்தானே செய்யற ஒரு பல காலம். அதான் நீங்கள் அப்படி செய்தீங்கள், அல்ல அவர் சூமில நின்றபடியே போட்டாரோ இல்லையாண்டு. கேள்விக்கணை நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இது இப்பொழுது புதிய சுற்றாக 2வது வாரத்துக்கானது. நீங்களும் இணைந்து 300 புள்ளிகளை பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பாமுகம் பாட்டிவி தமிழ் லண்டன் தமிழ் வானொலியில் நேரலையில் இப்பொழுது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிகளை பார்க்கவும் கேட்கவும் லண்டன் தமிழ் firstodio.net லண்டன் தமிழ் .net முகப்புத்தகத்திலும் டிவி தமிழ் நீங்கள் மொபைல் ஆப் அதிலும் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது கேள்விக்கணை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பத்தினி இணைஞ்சிருக்கிறீங்கள். ஜெசி, ஜெயமலர், நகுலவதி, ஜெயாக்கா, உங்களது பெயர்கள் எனக்கு தெரிகிறது. ரோஜினியும் இணைந்திருத்தீர்கள். ரெடி என்று வந்ததும் நீங்கள் விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். சரோஜினி அக்கா ஓகேயா? மியூட்ல இருக்கிறீங்க. மெட்டதுக்கு போகணும். வெல்வதைய எல்லாம் பிரச்சனையா தாங்க. வரே இல்லையா? வாரம் போறோம். இதுல இனித்தம் வெல்வது யார்? பேர் போட வரே இல்லையா? வாரம் போறோம். திருப்பி திறக்கிறார். பேர் போட வருதில்லை. நீங்க என்ன செய்யுங்கோ, பரவாயில்ல, நான் ஒன்றும் செய்யல. பேர் போட வருதே இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். நான் உங்களுக்கு 5 கேள்வி கேட்கின்றேனா? ஓகே. இப்பொழுது நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்க விடையை நீங்க போட்டு கொண்டு வரலாம், பக்கத்துல எழுதி கொண்டு வாங்க சரியான விடைகளை. ஜெயமலா இல்ல இப்ப அவர் இப்ப நான் எங்களுக்கு தெரிய சரியான விடையில அவர் எழுதி கொண்டு வந்தா எத்தனை சரியான தெரியும் தான். இப்ப 40 நீங்க தர கேள்விகளை அவர் சரியான விடையில தான் எழுதி கொண்டு வரட்டும். நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் விடையில எழுதுங்கோ. நீங்களும் சரியா எழுதி கொண்டு வந்த அப்புறம் அவர் எத்தனை சரியன்றதை பிறகு பார்க்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் சரி விடைய போட்டு கொண்டு வாங்கோ. பேப்பர் எடுத்து போட்டு டக்கண்டு எழுதுங்கோ. நீங்கள் அதை அப்படி என்றால் அதுல பார்க்க காட்டலாம். ஆனா நீங்கள் என்ன ஒரு பேஜ நீங்கள் சும்மா firstodio.net என்று ஓபன் பண்ணினாலே உங்களுக்கு தரப்படும். அப்படித்தான் பேர் போடத்தான் வருது இல்லையா? எல்லாம் வருது, பேர் போட வருது. பாப்போம். ஓகே, நீங்கள் பேப்பர்ல எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக இருக்கிறது. கேள்விக்கணை வாரம் 680ஓடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சேவை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 இம்மாதம் உலக தமிழ் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதம். இன்று 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கும் நிகழ்வாக இப்பொழுது இடம்பெற இருக்கிறது கேள்வி கணைகள்.
இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வழமை போல கலந்து கேள்விகள் வருகின்றது. நேவி சக்கா இணைந்திருந்தார், பெயரை பார்க்கவில்லை. ஓகே, முதலாவதுக்கான ஒரு கேள்வி வருகின்றது. இப்ப வருது பெயர் போட, விளங்கல. இப்ப வருது பெயர் போட, நான் தப்பண்டு பெயரை போடுறேன். போடுங்க. சரிங்க. சரியா? ஓ, ஓகே. பேர் போட்டிருக்கிறேன். ஓகே. சத்தம் ஒன்றும் வேறு. கேள்வி வர போகிறது மீண்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி ஆரம்பமாகிறது. ஊனுக்கு முந்துவான் உலக்கேனும் பிஞ்சாது உள்ளளவு நிலை வேலைக்கு பிந்துவான். ஊனுக்கு முந்துவான் வேலைக்கு பிந்துவான். ஆடுகிற மாட்டை ஆடிக் போதாதாம் கறக்கணும் உறவாம். ஆடுகிற மாட்டை ஆடிக் கறக்கணும். அறிவில்லார் சிநேகம் அற்றுப்போகும் அதிக உத்தமம் அல்லற்கிடம். அதிக உத்தமம். நான்காவது, ஒல்லும் வகையான் அறிவினை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாம் இல்லை கெடுதி செயல். செயல் என்பது சரியானது. மனத்துங்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் அரண் ஆகுல நீல பிற அற மர. பிற என்பது சரியானது. இலங்கையில் புகையிலை உற்பத்திக்கு தடை விதிக்க உத்தேசிக்கப்பட்ட ஆண்டு எது? நேவி சக்காதான் இலங்கை கேள்வி கேட்டீர்கள். 2024 20 2000 அது 3000 என்று வந்துடுது. 2000 என்று வர வேணும். 2020 என்பது சரியானது. இலங்கையில் காணப்படும் காடுகளின் அளவை எத்தனை சதவீதம் இருக்கிறது? இலங்கையின் காடுகள் 27%, 39%, 29%. 27% என்பது சரியானது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று அடுத்த கேள்வி வருகிறது. சாகர்மா, ஜிங்கோ கோதவி, ஜோமோடு லுங்குமா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி ஜிங்கோதாபி. இவர் எந்த நாட்டை சேர்ந்த பெண்மணி? கிழக்காசிய நாடான இந்த நாட்டை சேர்ந்தவர். இந்தியா, ஜப்பான், சீனா. ஜிங்கோ ஜப்பான். இப்பொழுது கேபிள் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? கேபிள். நலநிதி, கம்பி வடம், சுதை. கம்பி வடம் என்பது
சரியானது. லோஜினி நீவிசக்கா இணைஞ்சிருக்கிறீர்கள். ஓகே. ஜெயமலர், நகுலவதி, சரோஜினி அக்கா, பத்மினி. ஓகே. அடுத்து 11வது கேள்வி. காஃபி பார். காஃபி பார் இதனுடைய தமிழ் சொல். இனிப்பகம், குழம்பி, குழம்பி கடை. குழம்பி கடை அல்லது குழம்பியகம். பெற்றாள் என்பதற்குரிய வேர் சொல். பெற்றாள், பெற்று, பெற்றாள், பெறு. பெறு என்பது அதனுடைய வேர் சொல். வனைந்தான். வனைந்தான். வனை, வனைந்தான், தான். வனை, வனைந்தான், தான். வனைந்தான் என்பால் வனை. மத்திய கால சிங்கள கலைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? சிவபிரகாசம், சுந்தர ராமசாமி, ஆனந்த குமாரசாமி. ஆனந்த குமாரசுவாமி. உலகின் மிகப்பெரிய கண்டம். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா. ஆசியா என்பது சரியானது. ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமையகம். ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமையகம். நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ. நியூயார்க் திட்டக்கொம்பு. நியூயார்க் என்பது சரியானது. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல். கடந்த வாரமும் இந்த கேள்வியில் ஒரு கேள்விக்கு 3 பதிலும் ஒன்றாக வந்திருந்தது. பசிபிக் பெருங்கடல், செங்கடல், கருங்கடல். பசிபிக் என்பது சரியானது. நீளமான ஆறு உலகில. நைல், அமேசான், யாங்ஷி. நைல். நைல் நீளம், அகலமானது அமேசான். மிகப்பெரிய ஜனநாயக நாடு. வேர்ல்ட் சோஷலிசம் கண்ட்ரி. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா. இந்தியா என்பது சரியானது. உலகில் முதல் செயற்கைக்கோள். ஸ்புட்னிக் 1, ஆரியப்பட்டா, பாஸ்கரா 1. ஸ்புட்னிக் 1 ரஷ்யாவினுடையது. லோஜினி, லோஜினி, நீவிசக்கா, ஜெயமலா, ஜெஸ்ஸி, சரோஜினி அக்கா, வாணி. ஓகே. அடுத்து, உலகின் முதல் அணுகுண்டு சோதனை எப்பொழுது நடைபெற்றது? 1945, 48, 47. நான் 1945. மிகப்பெரிய தீவு உலகில. மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து, பின்லாந்து, ஐஸ்லாந்து. கிரீன்லாந்து. உலகில மிகப்பெரிய பாலைவனம். சகாரா, கலகாரி, தார். சகாரா என்பது
சரியானது. மிக அதிக மொழிகள் பேசப்படும் நாடு, உலகில அதிக மொழிகள் பேசப்படும் நாடு. பப்புவா நியூ கினியா, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா. பப்புவா நியூ கினி. உலகின் முதல் பெண் பிரதமர். உலகின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, சந்திரிகா பண்டாரநாயக்கா, கரணி அமரசூரிய. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. கரணி இப்பொழுதுதானே வந்திருந்தார். இலங்கையின் சுதந்திர தினம் எப்பொழுது நடைபெற்றது? மாசி 5, 4, 6. மாசி 4. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இலங்கையின் வர்த்தக தலைநகரம் எது? இலங்கையின் வர்த்தக தலைநகரம் எது? கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி. கொழும்பு என்பது சரியானது. இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருள். இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருள் தேயிலை, கருவா, கோகோ. தேயிலை என்பது சரியானது. உயர்ந்த மலை. இலங்கையில மிக உயர்ந்த மலை. இலங்கையின் உயர்ந்த பீதுரு தாளகால, சிவனொலி பாதமல, கிரிகள் புத்த. பீதுரு தாளகால. இலங்கையின் பழமையான நகரம். இலங்கையின் பழமையான நகரம் அனுராதபுரம், புத்தளம், கண்டி. அனுராதபுரம், புத்தளம், கண்டி. அனுராதபுரம். இலங்கையின் முதல் பிரதமர். ஜோன் கொத்தலாவ, டி.எஸ். செனநாயக்கா, டட்லி செனநாயக்கா. டி.எஸ். செனநாயக்கா. இலங்கையின் தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம், உதைப்பந்தாட்டம், துடுப்பாட்டம். வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட். வாலிபால் கரப்பந்தாட்டம் அல்லது கைப்பந்தாட்டம் என்றும் சொல்வார்கள். வாலிபால். இலங்கையின் மிக பெரிய ஏரி. பராக்கிரம சமுத்திரம், விக்டோரியா, மலாவி ஏரி. பராக்கிரம சமுத்திரம் தான் மிக பெரிய ஏரியாக இருக்கிறது. இலங்கையின் பழமையான கோயில் எந்த இடத்தில் இருக்கிறது? திருக்கோணேஸ்வரம், யாழ் நல்லூர், வண்ணார்பண்ணை. திருக்கோணேஸ்வரம் என்பது சரியானது. ஆயிரத்தி 963 புள்ளிகளுடன் தியா நடேசன் அவர்கள் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள். ஜேசி 1652 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஜெயமலர் 1646 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நகுலவதி 1547 புள்ளிகள். நேவிசக்கா 1467 புள்ளிகள். ரோஜினி 1431 புள்ளிகள். பத்மினி 1305 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1250 புள்ளிகள். வாணிமோகன் 680 புள்ளிகள்.
இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியுடன் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேவிசக்கா கேட்டதுக்கிணங்க இலங்கை கேள்விகள் அதிகமாக போட்டிருந்தேன். அடுத்த வாரம் அவதானமாக எனக்கு 82% சரியான புள்ளி கொஞ்சம் ஆனா நீங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண வரையில எனக்கு இந்த அடுத்த வாரத்து கேள்விகள் வித்தியாசமாக இன்னும் வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு உன்னிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு இன்று கேள்விக்கணை வாரம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் செல்வி. மிகவும் சிறப்பாக இருந்தது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் உண்மையில் இந்த இலங்கை கேள்விகள் மிகவும் சிறப்பு. நாங்கள் இப்போ அதுவே எங்களுக்கு சிலது தெரியாம தான் இருந்தது. அப்போ நாங்கள் இலங்கை நாட்டினராக இருந்தும் தெரியாம இருக்கிறது இப்படியான கொண்டு வரும்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றி 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 அக்கா. சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளும் இன்றைய தினம் கேட்கப்பட்ட 680க்கான கேள்விகளும் அதற்குரிய பதில்களும். முதலாவதான கேள்வி, ஊனுக்கு முந்துவான் வேலைக்கு பிந்துவான், ஆடுற மாட்டை ஆடி கறக்கடும், அறிவிலார் சிநேகம் அதிக உத்தமம், ஒல்லும் வகையான அறிவினை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாம் செயல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் அரண் அது ஆகுல நீரப்பிற. இலங்கையில் புகையிலை உற்பத்திக்கு தடை விதிக்க உத்தேசிக்கப்பட்ட ஆண்டு 2020ஆம் ஆண்டு. இலங்கையில காணப்படும் காடுகளில் 27% இருக்கின்றது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் ஜிங்கோ தாபி. கேபிள் என்பது கம்பி வடம். கொஃபி பார் என்பது குழம்பிக்கடை அல்லது குழம்பியாகம். பெற்றாள் என்பதற்குரிய வேர்ச்சொல் பெரு. வனைந்தான் என்பதற்குரிய வேர்ச்சொல் வரை. மத்திய கால சிங்கள கலைகள் என்ற நூலை எழுதியவர் ஆனந்த குமாரசுவாமி. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம். ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமையகம் நியூயார்க். மிகப்பெரிய பெருங்கடல் வந்து உலகில பசிபிக் கடல். உலகில் நீளமான ஆறு வந்து நைல் நதி, அகலமானது அமேசன் நதி. மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகில முதல் செயற்கைக்கோள் வந்து ஸ்புட்னிக் 1. உலகின் முதல் அணுகுண்டு சோதனை நடைபெற்ற ஆண்டு 1945. மிகப்பெரிய தீவாக இருப்பது கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் சகாரா. உலகில் மிக அதிக மொழிகள் பேசப்படும் நாடு பப்புவா நியூ கினியா. உலகின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இலங்கையின் சுதந்திர தினம் பிப்ரவரி 4. இலங்கையின் வர்த்தக தலைநகரம் வந்து கொழும்பு. இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருள் தேயிலை. இலங்கையின் மிக உயர்ந்த மலை பீதுருதாலகால. இலங்கையின் பழமையான நகரம் அனுராதபுர. இலங்கையின் முதல் பிரதமர் DS செனநாயக்கா. இலங்கையின் தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். இலங்கையின் மிகப்பெரிய ஏரி பராக்கிரம சமுத்திரம். இலங்கையின் பழமையான கோயில் இருப்பது திருகோணமலை. இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் வந்திருக்கிறது. இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளி கேள்வி, 2 புள்ளிக்கான கேள்வி. சரி, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாக வந்து பதில்களை சொல்லிக் கொள்ளலாம்.
இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி, உலகில அதிக மொழிகள், ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியோடு சம்பந்தப்பட்டு தருகின்றேன். பப்புவ நியூகினியா அதில் முதலாவதாக உலகில அதிக மொழிகள் பேசப்படும் எண்ணிக்கையில அது முதலாவது இடத்தில் இருக்கிறது. அதில் 10 இடங்களில் முதல் இடத்தை விட்டு மிகுதி 9 இடத்தில் நீங்கள் 2 நாடுகள் சொல்லுங்கள். யார் முதலாவதாக சொல்ல போறீர்கள்? என்ன கேள்வி? என்ன கன மொழிகள் பேசுற நாடா? ஆமா, முதல் கேள்விகளை உள்வாங்குங்கோ. முதல் மொழிகள் பேசப்படும் அதிகமாக பேசப்படுற நாட்டில முதலாவதாக பப்புவ நியூகினியா, அடுத்து 9 நாடுகளும், அடுத்து வரும் 9 நாடுகள்ல நீங்கள் 2 நாடுகள் சொல்லுங்கள். யார் முதலாவது? ஜெயமலரா சொன்னீங்க, சொல்லுங்க. இந்தியா, இந்தோனேசியா. ஜெயமலா, ஜெயமலா, இந்தியா, இந்தோனேசியா. ஓகே, நன்றி. இந்தோனேசியா. அடுத்தவர் நகுலவதி சொல்ல போறீங்களா? ஜியாக்காவா? சொல்லுங்க ஜியாக்கா. நைஜீரியா. ஜியாக்கா நான் தான். சொல்லுங்க. நைஜீரியா. நைஜீரியா, ஜப்பான். ஜப்பான். நான் சரோஜினி சொல்லவா? பொறுங்க. மூன்றாவதா வந்தது நகுலவதி. அடுத்த நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு அடுத்து வர்றேன். ஓ, வாணிமோகன் சொல்லுங்க. ஆறாவதுல வரணும். ஓகே, ஆறாவது வாணி. ஏழாவது நான் 4ஆவதா வரேன். ஓகே, 4ஆவது சரோஜினி அக்கா. இப்ப நகுலவதி மூன்றாவது சொல்லுங்க. சீனாவை சொல்றேன். நகுலவதி என்ன சொன்னீங்க? சீனா. சீனா. நகுலவதி சீனா. மற்ற இந்தியாவை சொல்றேன். இந்தியா. ஓகே, சரோஜினி அக்கா? மெக்சிகோ, கெமரோன். மெக்சிகோ, கெமரோன். 5ஆவதுக்கு ஒரு இடம் இருக்குது. யார்? பத்தினி சொல்லுங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. வாணிமோகன் சொல்லுங்க. இந்தியா, கனடா. கனடாவில் அதிக மொழி பேசினமா? ஆமாம். பிரெஞ்சு, இங்கிலீஷ். உலகில அதிக மொழி பேசுற எண்ணிக்கையா? அடுத்தது நேவிசக்கா. நேவிசக்கா சத்தம் இது வரையில. நேவிசக்கா, நேவிசக்காண்ட குரல் சத்தம் கக்க கண்டு வருது. நேவிசக்கா? நான் சொல்றேன் இந்தியாவும் நியூகினியாவும் சொல்றேன். இந்தியா, நியூசிலாந்தா? பப்புவா நியூகினியா என்றது நாடு சொல்லுகிறேன். நியூகினியா இல்ல, பப்புவா நியூகினியா. அதுதான் சொன்னேன். ஒரு இடம் தானே. அத விட்டுட்டு என்ன மட்டும் சொல்லுங்க. இந்தியாவும் வேற என்னத்த சொல்றது? இந்தியாவும் இந்த மலேசியா இல்ல, இந்தியாவும் எனக்கு வருகிறதுலையே. டக்காட்டு சொல்லுங்க. என்ன? இந்தியாவும் ஆப்பிரிக்காவையும் சொல்லி பாக்குறேன். ஆப்பிரிக்கா. சரி, இப்ப நீங்க சொன்னதுல இந்தியா சரியானது சொன்ன நீங்கள். இந்தோனேசியாவும் சரியா இருக்கிறது. நைஜீரியா சரியா இருக்கிறது. அடுத்தது கெமரோன் சொன்னவர் சரியா சொல்லி இருக்கிறார். மெக்சிகோ சரியானது. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா சரி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அது அமெரிக்கா என்று எடுத்துக்கொள்றேன். ஓகே, வாணி இந்தியாவும் கனடாவும் சொல்லியிருந்தா சரி. இப்பொழுது உங்களுக்கானது ஒரு நாடுதான் சொல்ல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 7 ஒரு நாடு நான் சொல்லி இருந்தேன். 9
ஆஸ்திரேலியாவும் வந்துட்டு. நீங்க நான் பப்புவா சொல்லவா? கினியா சொல்லிட்டீங்க. தொடங்க சீனாவும் சரியானது. 9 நாடு, இதுல 8 நாடு வந்திருக்கிறது. இப்ப நீங்கள் கடைசியாக சொன்னவர் நேவிசக்கா, நீங்க சொல்லுங்க. யூரோப்புக்குள்ளேயா ஆசியாவுக்குள்ளேயா? இல்ல, ஆசியாவை தாண்டி போங்க நீங்கள். யூரோப்புக்குள்ளே. ஓகே. நான் சவுதி அரேபிய நாடுகள். நான் முதலே ஒரு உதவி தருகிறேன், கேட்டுட்டு சொல்லுங்க. எல்லாரும் பொதுவானது. நான் சரோஜினி சொல்றேன். பொறுங்க. நேவிசக்காவுக்கு எல்லாருக்கும் பொதுவானது. நேவிசக்கா முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அடுத்ததுக்கு நீங்கள் சொல்லலாம். இதில் நான் தேயிலை, இலங்கையில தேயிலை ஏற்றுமதி செய்யும் அந்த கேள்வி கேட்கும் பொழுது 3 தரவுகள் சொல்லி இருந்தேன். அதில் நீங்கள் கொக்கோவை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் எந்த நாடு உங்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்வது தெரிஞ்சிருக்கும். பந்தடியையும் சிந்திச்சு பாருங்கள். ஓகே, நேவிசக்கா சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் பிரேசில். வாழ்த்துக்கள். பிரேசில் என்பது சரியானது. வாழ்த்துக்கள். இப்ப 10 நாடுகள், 9 நாடு வந்து விட்டது. சரி, இன்னும் ஒரு கேள்வி ஒன்று உங்களிடம். நான் சொல்லவா? 10வது நாடு. அடுத்ததுக்கா? இப்ப நீங்கள் தான் கேள்வி ஒன்று சொல்லுங்க பாபா. நீங்கள் கேள்வி ஒன்றை சொல்லி பதில சொல்லுங்க பாபா. என்னக்கா? சரி, இன்னும் ஒரு நாடு வேற இல்ல. இப்ப உங்களுக்கானது. இப்ப நேவிசாக்கா பிறகுதான் தர வேணுமாக்கா? இப்ப வாணிமோகன், உங்களுக்கான சந்தர்ப்பம். வாணிமோகன் கேட்டுக்கொண்டிருந்தால் top 10 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள். நல்லா வருது இல்ல, கேக்குது இல்ல, விளங்க இல்ல. top 10 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற, நான் 15 நாடு வச்சிருக்கேன். நீங்கள் முதல் இருக்கிற 10 நாடுகள்ல நீங்கள் 2 நாடு சொல்லுங்க. வாணிமோகன். இங்கிலாந்து, அமெரிக்கா. இங்கிலாந்து, அமெரிக்கா. ஓகே. அடுத்தவர் பத்மினி. நான் நாட்டை சொல்றா, நாங்கள் பல்கலைக்கழகத்தை சொல்றதுக்கோ நாடுதான் கேட்டவா. கேள்வி விளங்காட்டி சரோஜினி அக்கா சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் கேட்டுட்டு அடுத்த கடைசியில சொல்லலாம். அமெரிக்கா, இங்கிலாந்து நான் சொல்றேன். அமெரிக்கா, இங்கிலாந்து. ஓகே. சரோஜினி அக்கா. கலிபோர்னியாவில் இருக்குது உண்டு. அது அமெரிக்கா. அங்க இருக்குது. அடுத்தது சொல்லுங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. நான் அதை கேட்கல, நீங்கள் நாட்டை மட்டும் சொல்லுங்க அக்கா. கலிபோர்னியா உண்டு. அடுத்தது மற்றது யூகே, யுனைடெட் கிங்டம். யூகே. ஓகே, நன்றி அக்கா. நகுலவதி, நீங்கள் 2 நாடு சொல்லுங்க. உங்களோட மியூட்ல நிக்கிறீங்க. நகுலவதி மியூட்ல நிக்கிறீங்க. நான் சொல்றேன் இங்கிலாந்து அமெரிக்காவையும் சொல்றேன். நகுலவதி இங்கிலாந்து அமெரிக்கா. இங்கிலாந்து அமெரிக்கா கன பேர் சொல்லிக் கொண்டு வாரீங்கள். அடுத்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது தானே, யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அடுத்தது ஏக்கா. இந்தியா, சீனா. இந்தியா, சீனாவா? இந்தியா, சீனா. ஏக்கா. ஓகே. அடுத்தது ஜேமலா. ஆஸ்திரேலியா, ஜெர்மன். ஆஸ்திரேலியா, ஜெர்மனி. நேவிசாக்கா இப்ப சொல்லுங்க பாப்பம். ரஷ்யா, பிரேசில். பிரேசில்ல நிறைய கோபி கொட்டதான் நின்று யூனிவர்சிட்டி படிக்கிறேன். இருக்குது 10 நாடுகள்ல இருக்குது உண்டு. ஒரு இடம் இருக்குது பிரேசிலுக்கு. சரி, இப்ப
நீங்கள் சொன்னதில் வந்து முதல் டாப் பல்கலைக்கழகத்துல அமெரிக்கா முதலாவது, 2வது இங்கிலாந்து. வாணிமோகன் சரியா சொல்லியிருந்தீங்க. அடுத்து அமெரிக்கா இங்கிலாந்து பத்மினியும் சொல்லியிருந்தீங்கள். அடுத்தவற்ற 3வது ஒருவர் ஜெர்மனி சொல்லியிருந்தவர் ஜேமலர். என்ன ஜேமலர்? ஓகே, சரியானது. 3வது இடத்துல ஜேமலர் இருக்கிறது. 4வது ஜியாக்கா சீனா சொல்லியிருந்தார், சரியானது. 5வது ஆஸ்திரேலியா யார்? ஜேமலர், சரியானது. அடுத்தது சரோஜினி அக்கா அவர் யூகே சொல்லியிருந்தார். கலிபோர்னியா அது அமெரிக்கா தான் அதுக்கு வரும். இங்கிலாந்து அமெரிக்கா சொல்லியிருந்தார். ஓகே. ரஷ்யா பிரேசில் ரெண்டும் அந்த 15க்கு டாப் 15க்குள் வரவில்லையா? இது 2026ஆம் ஆண்டு இப்பொழுது வந்த கணக்கெடுப்படி. சரி நேவிசக்கா, மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த 10 இதுக்குள் சொல்லுங்கள். ஒருத்தர் நின்று சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். அடிக்கடி பக்கத்து நாடுகளுக்குள்ள போய் மூக்க நிலைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒருவர் சண்டை பிடிச்சு கொண்டு இருப்பார். நோய் 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 கண்டு கொண்டு சொல்லுங்க. ஆசியா நாடுகள்ல சொல்லி பாருங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத நீங்கள் போனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஜெயமலரும் தெரியும் எனக்கு. நேவிசக்கா என்ன சொன்னான்னு புரிஞ்சுங்களா? சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுடுது. அதைத்தான் எழுதி போட்டு பிறகு எதுக்கும் கொஞ்சம் பெரிய நாட்டை சரி, கொஞ்சம் பெரிய நாட்டை சொல்லுவோம். பெரிய நாட்டை சொன்னேன். அப்ப நீங்க சொன்ன 2 நாடும் எனக்கும் வந்துட்டு. நேவிசக்கா சொல்லுங்க. வாணி ரங்க போறீங்களா? இந்தியா இல்ல நான் செய்ய நிக்கிறேன், பிரச்சனை இல்ல. ஓகே, செய்யலாம். ஓகே நேவிசக்கா. நான் இந்தியாவும் ஓகே இந்தியாவும் மற்றது இங்க வந்து என்ன இருக்கு இந்த நாடு, பிரான்ஸை சொல்லி பாக்குறேன். வாழ்த்துக்கள். பிரான்ஸை தான் சொன்னேன் நான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஓடுறீங்களே. ஓகே. அடுத்தது ஜேமலர். அடுத்த சொல்லுங்க. ஓகே, கொலண்டும் ஒன்று சொன்னா காணுமா? சரி, கொலண்ட். ஓகே, கொலண்ட். ஓகே. சரோஜினி சொல்லவா? உண்டு நெதர்லாந்து டாப் பல்கலைக்கழகத்துல பொருங்கோ சரோஜினி அக்கா. டாப் பல்கலைக்கழகத்துல 6வது இடத்துல நெதர்லாந்து இருக்கிறது. சரி, ஜியாக்கா சொல்லுங்க. ஒன்று ஜியாக்காவும் சென்று சரியா சொல்லி சொன்னா இந்தியா இல்லையோ? இந்தியா சரியானது. அது சொல்லி இந்தியா இந்தோனேசியான்னு சொல்றேன். இந்தோனேசியா இந்தியா சரியானது அல்ல. நீங்கள் சீனா சரியானதா? இந்தோனேசியா. ஓகே. அடுத்தவர் நகுலவதி சொல்லுங்க. என்ன உண்டு? இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது. இந்த கியூபாவை சொல்லி பாக்குறேன். சீனா ஏற்கனவே வந்துட்டுது. கியூபா சொல்றோம். கியூபா அங்க சீனி தான் இருக்குது. எறும்பு எல்லாம் சரோஜினி சொல்லவா? சரோஜினி அக்கா சொல்லவா? சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து வந்ததான்றதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சுவிட்சர்லாண்டும் ஹாங்காங்கையும் சொல்றேன். ஒன்றுதான் சொல்லுங்க சொன்னேன். சுவிட்சர்லாந்து சொல்றேன். இப்ப நீங்க சுவிஸ சொல்ல போறீங்களா? முதலாவது 10 இடத்துக்குள்ள கொங்கொங்க சொல்ல போறீங்களான்னு சொல்லுங்க பாப்போம். ஹாங்காங்க சொல்லுவோம். கொங்கொங்க வந்து 7வது இடத்தில் இருக்கிறதா? ஓகே. ஒன்று சொல்லுங்கண்டா ஒண்ட சொல்லுங்க, பழகுங்க. பத்மினி சொல்றேன். அது 11வது இடத்தில் தான் சுவிஸ் இருக்கிறது. ஓ சரி. அடுத்த பாணிமோகன் ஒன்று சொல்லுங்க பாப்போம். 8வது இடத்தில் பிரான்ஸ் இருக்கிறதா? 2 வச்சிருக்கிறேன். 2ல ஒன்றை சொல்ல பல்கேரியாவும் இருக்கு. 2 நாடுகள் ஒன்றாக இருந்து ஆசியா நாட்டில இப்ப புரிஞ்சு இருந்து இருக்கிறார்கள். எனக்கு தெரியும். ஓகே, நான் ரஷ்யாவை சொல்றேன். ரஷ்யா முதல் வந்தது இல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஆசியா நாடுல சொல்லுங்க சொன்னா. நான் பல்கேரியா சொல்றேன். பல்கேரியா நிறைய பேர் போறது இங்க இருந்து. பல்கேரியா நைஜீரியா இப்ப ஆசியாவில இருக்கு. பல்கேரியா ஐயோ பல்கேரியா அடிசை இது பல்கேரியா அதுகளுக்குள்ள போகல. அங்க ஆசியாவுக்குள்ள போங்க. நிறைய பேர் போறது அதுக்கு. சரி, அது அதுக்குள்ள இல்ல. சரி,
அந்த 15 நாடு பார்த்தா கூட சரி. இப்ப நீங்கள் அங்கால மிச்சம் 5 நாட்டுல சுவிஸ் வந்திருக்குது 11வது இடத்துல. அந்த 10வது இடமும் 13, 14, 15வது இடத்துக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம். ஐரோப்பா நாடுகளை யோசிச்சு பாருங்க. இப்ப வாணிமோகன் திருப்பி உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். இந்த நாட்டில் பணக்கார நாடு ஆசியா நாட்டில இந்த நாட்டுக்கு தங்கங்கள் வாங்குவதற்காக பல பேர் போகிறார்கள். நான் சொல்லி பாக்கட்டா? பாருங்க அது வாணிமோகனுக்கானது. பிறகு பத்மினி அப்படி வரிசையா வாங்குவோம். பாருங்க கணக்காடு மொனோக்கோ சொல்றேன். ஆசியா நாடுன்னு சொல்றேன் நீங்க. நாங்க இல்ல மொனோக்கோ சாரி அது ஐரோப்பா என்ன பாருங்க ஆசியா நாடு. சங்கங்கள் வாங்க போறது பாருங்க நான் சொல்லல. இல்ல மொனோக்கோதுக்குள்ள வராதானே ஐரோப்பா நாடு ஆசியா நாடு பாருங்க. நாடுகளுக்கு கிட்டவா சிந்திச்சு பாருங்க. ஒரு தடவை ஜெயாக்கா வந்து கொஞ்சம் மாட்டுப்பட்ட ஒருத்தரும் சொல்லாட்டி நான் சொல்லிப்பா. லைன்ல தான் பெறும். ஒரு எல்லாரும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே நான் மற்றதுக்கு வரேன். இல்ல வாணி நீங்க சொல்லுங்க. அப்ப மற்றவை அமைதியாயிருங்க. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தருவேன். நீங்கள் மிச்சம் 4 நாடு இருக்குது. நான் உங்களுக்கு உதவி தந்து பிடிக்கிறேன். அதையும் கேட்காம நீங்களா சொல்லி கொண்டிருந்தால் நான் என்ன செய்யறது? ஆசியா நாடு தங்கம் வாங்க போறேன்னு சொல்றீங்க. நீங்கள் ஆசியான்ல சொல்லாமல் ஐரோப்பா நாடுலயும் சொன்னேன் நான். அதுதான் நீங்கள் ஜெயாக்காவை சிந்திச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லலாம். பெல்ஜியம். ஓகே வாணி பெல்ஜியம் என்பது 15வது இடத்தில் இருக்கிறதா? இப்பொழுது அடுத்தவர்களுக்கான பத்மினி, சரோஜினி அக்கா, நகுலவதி, நேவிஸ் அக்கா உங்களுக்கு பொதுவானது. அடுத்தவர் சொல்றதுக்கு ஸ்கண்டினேவியா நாடு ஆசியா நாட்டில ஒரு நாடு வரும். இந்த நாட்டில அதிகமாக போய் தங்கம் வாங்குவதற்கு இல்ல, பொதுவாக இல்ல டூரிஸ்ட் போறவர்கள் சின்ன நாடு, சுத்தி பாக்குறதுக்கு அழகான நாடு. அவர் சொல்லிட்டாரு. பத்மினி சொல்லிட்டாரு நீங்க சொல்ற நாட்டை. என்ன சொன்னவர்? சிங்கப்பூர்னு சொன்னவர். ஓகே சிங்கப்பூர். சரோஜினி அக்கா சொல்லுங்க. நீங்க சுவிட்சர்லாந்து இருக்கு. சுவிட்சர்லாந்து ஓகே. அது முதல் வந்துட்டு சரி. நீங்களே சுவிஸா எடுத்து கொடுத்துதான் பத்மினி புறாவு சொன்னார். நீங்கள் கொங்கொங்கும் சுவிஸையும் எடுத்து கொடுத்து பத்மினி சொல்லி இருந்தார். ஓகே நகுலவதி சொல்லுங்க. கொண்டு எந்த நாடுன்னு சொல்லுங்க. ஆசியாவோ இல்ல ஐரோப்பாவோ? என்னன்னு இல்ல ஐரோப்பாவில் நீங்கள் ஸ்கண்டினேவியா நாட்டில ஒன்று சொல்லலாம். அடுத்தது ஆசியா நாட்டில ஒன்று சொல்லலாம். ஆனா அதுவும் நான் இன்று கேள்வியில் தந்திருந்தேன். ஒரு நாடு, ஒரு எவரெஸ்ட பற்றி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தந்திருந்தேன். ஓகே ஜப்பானை சொல்லி பாக்குறேன். ஜப்பானை சொல்றேன். ஜப்பான் ஓகே. ஜப்பான் என்பது சரி. ஓகே அடுத்த ஜெயமலர் ஜெயாக்கா 2 பேர்ல ஒரு ஆள். நான் வந்து ஸ்வீடன் சொல்றேன். ஸ்வீடன். நான் நோர்வே என்று சொல்றேன். ஸ்வீடன் போறங்க. ஓகே ஜெயாக்கா சொல்லுங்க. அப்ப நோர்வே ஓகே. நேவிசக்கா சொல்லுங்க. போலந்து. போலந்தா? போலந்து. ஐயோ போலந்து இல்லையாக்கா. முதல் கேள்வி நான் சொன்னேன் ஸ்கண்டினேவியா நாட்டில உண்டு, ஆசியா நாட்டில உண்டு சொல்லுங்க. ஜப்பானும் ஸ்வீடனும் சரியானது. ஓகே இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள். டென்மார்க்கும் இருக்கோ? பின்லாந்து இருக்கா? இல்ல நான் கதைக்க விட்டு கதைங்களேன். அப்பதானே எல்லாருக்கும் விளங்கும். அதான் நீங்கள் மற்றவைக்கும் சான்ஸா கொடுங்கோ. என்னென்னு விளங்க போகுது ஏற்கனவே. பரவாயில்ல நான் வடிவாக உங்களுக்கு உதவி தந்து உங்களுக்கு வடிவாக பிடிக்கிறேன். ஆனபடியால் கொஞ்சம் பல்கலைக்கழகங்களில் முதலாவது இடம் இந்தியா தான் 2026 இப்ப தொடர்ந்து இருக்கு. அது எனக்கு தெரியல. நான் நேற்று பார்த்துதான் இது எடுத்திருக்கிறேன். தெரியல நீங்கள் எடுத்த இடத்தில் அப்படி இருக்கலாம் அக்கா. எனக்கு தெரியல. நான் எடுத்து வைத்த இடத்தில் முதலாவது அமெரிக்கா,
இரண்டாவது இங்கிலாந்து. நீங்கள் சொன்ன வந்து விளங்க இல்ல. மூன்றாவது நீங்க நேர இருந்து கதைங்கோ, திரும்ப திரும்ப எங்களுக்கு சத்தம் வான் வான் கேட்கும். வான் அடுத்ததையும் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு அப்புறம் ஓடியான் top 10. அடுத்த கேள்விக்கு வச்சிருந்தேன், அது வாரக்கிழமைக்கு கேட்போம். ஒரு 15வது இடத்தில் தான் இது இருந்தது. அதுக்கடையில என்ன விட்டுட்டு ஓடிட்டு பிரபலமான நேரம். சரி, நான் இதை எடுத்து நிகழ்ச்சியை இதன்று கொண்டு நான் உங்களுக்கு திருப்பி ஜெயமலட்ட நிகழ்ச்சி நடக்கும் பொழுது திருப்பி எடுத்துட்டு சொல்றேன்னா அது கணக்கு தெரியுது இல்லை, இதை கண்டு எடுத்து தாரேன். ஓகே, இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து, நான் எடுத்துக்கொண்டதில் அந்த டாப் 10 அதில் 10 இடத்தில் இருந்ததில் வந்து 15 நீங்கள் சொன்னபடியா 15 இடத்தை நான் பிறகு எடுத்துக்கொண்டேன். அந்த முதல் 10 இடத்தில் இருப்பதுதான் இங்கிலாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து இருக்கிறது, பிறகு ஜெர்மனி இருக்கிறது, அதில் ஆஸ்திரேலியா இருக்கிறது, சீனா இருக்கிறது, மற்றது பிரான்ஸ் இருக்கிறது, அடுத்தது நெதர்லாந்து இருக்கிறது, சுவிஸ் இருக்குது 11வது இடத்துல, பெல்ஜியம் இருக்கிறது, சிங்கப்பூர் இருக்கிறது, ஜப்பான் இருக்கிறது, ஸ்வீடன் இருக்கிறது, ஹாங்காங்ல சவுத் கொரியா இருக்கிறது. அதுதான் 2 இதுவை நான் உங்களுக்கு தரவுக்கு தந்திருந்தேன். 2 நாடுகளாக இருந்தது, அந்த 2ம் இருக்கிறது. சுவிஸ் இருக்கிறது, ஆஸ்திரேலியா இருக்கிறது. சரி, நான் மீண்டும் ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த நிகழ்வில் உங்களுக்கு அந்த ஓடரும்படி, நான் இரவெடுத்த ஓடரும்படி நான் இந்த நிகழ்வு கேள்வியை எடுத்திருந்தேன். இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த எனக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாணிமோகனுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கு சந்தித்துக் கொள்வோம். நன்றி அன்புறவுகள்.